கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியோரை மீட்கும் பணி 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராணுவம், கப்பற்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், மீட்பு பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? தொடர்ந்து எந்தெந்த தரப்பினர் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்? வணக்கம். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுல மீட்கும் பணிகளானது 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த முண்டகை பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பாதை முழுவதுமாக தற்பொழுது தடை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு செல்ல முடியாத சூழல் இருந்தது. தற்பொழுது சூரல் மலையிலிருந்து அந்த முண்டகை செல்வதற்கு தற்பொழுது இந்திய இராணுவத்தினர் தற்காலிகமாக ஒரு பாலத்தை அமைத்திருக்கிறார்கள். நேற்று நடந்து செல்லக்கூடிய அளவிற்கு தற்காலிகமான பாலம் என்பது அமைத்தார்கள். இன்று கனரக வாகனங்கள், ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட அந்த வாகனங்கள் செல்லுமாறு சூரல் மலையிலிருந்து முண்டகைக்கு செல்வதற்கு ஏதுவாக தற்பொழுது இந்த தற்காலிக பாலமானது அமைக்கப்பட்டு வருகிறது. நேற்று காலை முதலே அவர்கள் இந்த பணியை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய இராணுவம், அதே போல தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், உள்ளூர் மக்கள், மாநில பேரிடர் உள்ளிட்ட அனைவருமே இந்த பாலம் அமைக்கும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று மதியம் முதலே இந்த சூரல் மலையில் மழை என்பது பெய்து வருகிறது. நேற்று இரவு முதலே மழை என்பது பெய்தது. அந்த மழையுமே பொருட்படுத்தாமல் நேற்று முதலே தற்பொழுது இந்திய இராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பல தன்னார்வர்கள் தற்பொழுது இந்த பாலத்தை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பாலம் வழியாக தான் இந்த சூரல் மலையிலிருந்து அந்த முண்டகை பகுதியில் இருக்கக்கூடிய புதையுண்டு இருக்கக்கூடிய அந்த உடல்களை மீட்பதற்கு ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்கள் இந்த பாலம் வழியாக முண்டகைக்கு சென்று அங்கு புதைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த உடல்களை மீட்பதற்கு எதுவாக இருப்பதற்காக தற்பொழுது இந்த பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நேற்று முதலே அந்த முண்டகை பகுதியில் புதைந்து இருக்கக்கூடிய அந்த உடல்கள் என்பது இந்த வழியாகத்தான், அதாவது தனியாக நடந்து செல்லக்கூடிய அமைக்கப்பட்ட அந்த வழியாகத்தான் கொண்டு வரப்பட்டது. இன்று காலை கூட முண்டகை பகுதியில் ஒரு உடல் என்பது கண்டெடுக்கப்பட்டது. மூதாட்டி உடல் என்பது கண்டெடுக்கப்பட்டது. அந்த மூதாட்டி உடலும் தற்பொழுது இந்த நடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு தற்காலிக பாதையில் தான் கொண்டு செல்லப்பட்டது. இந்த தற்பொழுது இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு தற்காலிக பாலம் என்பது இன்னும் ஒரு சில மணி நேரம், அதாவது ஒரு 3 மணி நேரத்தில் முழுமையாக இந்த வேலை முடிந்த பிறகு இந்த பாலம் வழியாகத்தான் தற்பொழுது ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்கள் முண்டகைக்கு செல்ல இருக்கிறது. நேற்று முதலே தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தமிழகம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மீன் வியாபாரி சங்கத்தினர் தற்பொழுது மீட்பு பணிகளை தன்னார்வலாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ வணக்கம். திருப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க. எப்போ இந்த மீட்பு பணிகள், நேற்று எந்தெந்த பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொண்டீங்க? நேற்று அந்த முண்டக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெடுகாணிங்கிற ஊரில் இருந்து ஒரு 30 பாடி எடுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸில் ஒவ்வொரு பாடியை வச்சுட்டு ஒவ்வொரு பாடியை எடுத்து ஒவ்வொரு ஆம்புலன்ஸில் வச்சு நேற்று இந்த மேப்பாடுங்கிற ஊரில் எல்லாம் அவங்கவுங்க உறவினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ முண்டக்கை போகிறதுக்கு உண்டான வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாலம் நைட்டு 12 மணிலேருந்து ரொம்ப இராணுவ வீரர்கள் ரொம்ப முழு மூச்சோடு அந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அது 190 அடி நீளம், ஒரு 224 டன்னுக்கு இரும்பு கொண்டு அவங்க தற்காலிகமாக இப்போ அமைச்சிட்ருக்குறாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எங்கள் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பம்ப் ஆகுது, அந்த பிளேஸ் பம்ப் ஆகுது. இப்போ அங்கே எல்லாம் தோண்டி பார்த்துட்ருக்குறாங்க. மேலும் நான் திருப்பூர் மாவட்டம் மீன் வியாபார நலச்சங்கத்தின் சார்பாக நம்ம இந்த மாதிரி ஸ்குவாடுக்கு நாங்கள் எப்பயுமே நாங்கள் முழு வீச்சில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறது எங்களோட நோக்கத்தோடு நாங்கள் சின்ன தகவல் கேட்டாலும் நாங்கள் உடனே எங்களால் முடிஞ்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம். தன்னார்வலர்கள் நேற்று முதலே முண்டகையில் 30க்கும் மேற்பட்ட உடல்களை கண்டெடுத்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் பல உடல்கள் மண்ணில் புதைந்திருக்கக்கூடும். அந்த உடல்களை மீட்பதற்காக தான் தற்பொழுது இந்த பாலம் என்பது தயார் செய்யப்பட்டு வருகிறது. ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்களை கொண்டு மண்ணில் புதைந்து இருக்கக்கூடிய முண்டகை கிராமத்தில் மண்ணில் புதைந்து இருக்கக்கூடிய அந்த உடல்களை மீட்பதற்காக தான் இந்த இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதலாக முண்டகை கிராமத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இந்த நிலச்சரிவில் சிக்காத கிராமங்கள் இருக்கிறது, பாதிப்பு ஏற்படாத கிராமங்கள் இருக்கிறது. அங்கே வசிக்கக்கூடிய மக்களையும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பதற்கு கேரள அரசு என்பது தற்போது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பால அமைத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிலச்சரிவு முண்டகை கிராமத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு ஏற்படாத பாதிக்கப்படாத பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு பாதுகாப்பான இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேப்பம்பட்டி இருக்கக்கூடிய அந்த அரசு முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சூரல் மலையிலிருந்து இந்த முண்டகை பகுதிக்கு தற்காலிக பாலத்தை இந்திய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாலப்பணிகள் ஒரு 2-3 மணி நேரத்தில்
நிறைவு பெறும் பட்சத்தில் இந்த பாலம் வழியாக ஜேசிபி பொக்லின் உள்ளிட்ட இயந்திரங்கள் முண்டகைக்கு செல்ல இருக்கிறது. அந்த முண்டகை பகுதியில் இருந்து மீட்கப்படும் உடல்கள் என்பது மேம்பாடி அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படும். அங்கு அது உறவினர்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் அந்த உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. நேற்று தினமே இந்த மேம்பாடி அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாதனால ஒரு சில உடல்கள் வந்து கோழிக்கோடு கொண்டு செல்லப்பட்டது. ஏற்கனவே கோழிக்கோடு, கண்ணூர், திருச்சூரில் இருந்து மருத்துவ குழு இந்த மேம்பாடு அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த முண்டகை பகுதியில் அதிக உடல்கள் மீட்கப்படலாம் அப்படிங்கிறதுனால மேலும் பல மாவட்டங்களில் இருந்து மருத்துவ குழுக்கள் தற்பொழுது மேம்பாடி அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். களத்தகவல்களை தொடர்ந்து சேமியுங்கள் வெங்கட்ரமணன். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.